இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் சாத்தூராடா அது ஊர் சாப்டூர். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மலைக்கு நடுவில் ஹிட்டன் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கெனி பால்ஸ் அப்படின்னு இருக்கும். கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பைக் ட்ராவலிங்கில் நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இதுக்குள்ளெல்லாம் பேசாமல் நம்ம ஹெல்மெட்டில் மொபைலில் மாட்டிட்டு அதுக்குள்ளே பேசிக்கலாம். போமா ஆடியோ எப்படி கேட்குன்னு தெரில. இந்த இடத்துல மட்டும் நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டருடா? 27. அந்த இடத்துக்கு யார் யார் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் போய் குளிச்சிருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல் ப்ரோஸ். அவங்களோட இமேஜை வந்து நான் உங்களுக்குள்ள ஸ்க்ரீனில் காட்டுறேன். அண்ட் தென் இஃபான் ப்ரோ தெரியுமா? இஃபான் தெரியாமல் இருக்காது யாருக்குமே. ஸோ அவர் வந்து இந்த இடத்துல குளிச்சிருக்காரு. அவர் டைட்டில் வந்து ஏதோ ஒரு கோயில் பேர் வச்சார். எனக்கு ஒழுங்காக நான் வந்து இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கல. அந்த இடத்த யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கல தான் வீடியோலாம் நிறைய வந்துருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். முன்னாடி இப்போ இருக்கியால என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு நம்மளை முந்திரியாமல் பின்வாங்குறான் அந்த மாதிரி இருக்குங்க பாருங்க. சரியாக நான் ஆரனை விட்டு எடுக்கவே மாட்டேங்கிறார் கையை. இப்போ நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பைபாஸில் போயிட்டு நம்மளோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்காடா? ஸோ ராஜபாளையம் போகிற ரூட்டு ரைட்டா லெஃப்டா? ஏய் இந்த மலை தான்டா. இப்போ இதா ஸோ உனக்குள்ளே ஏத்தாப்பில் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா? இப்போ இன்னும் போகணுமா? ஸோ இந்த மலை இல்லையா, இன்னும் போகணுமா? ஆனால் இந்த மலையோட வியூ நல்லா இருக்குல்ல. மலையோட வியூ ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ அது கீழே பெட்ரோல் பங்க்கு. அழகர் கோயிலுக்கு போகிற மாதிரியே இருக்குது எனக்கு என்னமோ. உங்களுக்கு பார்த்தா அப்படி தானே தெரியுது. ஆனால் அங்கிட்டு இருக்க செவரை பாருங்களேன், உங்களுக்கு தெரியாது. 0.6x வச்சுருக்கவாசி, அந்த ஒயிடாங்கில் வச்சுருக்கவாசி அதோட இது தெரியாது வியூவு. ஆனால் அவங்களுக்குள்ள மலையை கட் பண்ண மாதிரி அப்படியே செதுக்கி எடுத்துருக்காங்க. தெரியுதா? நல்லா செம்மையாக இருக்குல்ல. இன்னும் பக்கத்தில் போய் தான் பார்ப்போம். நம்ம திண்டுக்கல் பைபாஸில் மைலேஜ் செக் பண்ணல இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் போயிருந்தப்போ வெறும் மேகமாக இருந்துச்சு. இப்போ அந்த இல்லை அதுக்குள்ளே மலையில் கூட ஆனந்துன்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்திருக்காங்க. தெரியுதா? தெரியாது. போயிட்டாங்களா? சரி, நான் நினப்பேன் சரி இது கோப்ரோ தெரிகிற மாதிரியே வச்சுருக்கேன். கோப்ரோவில் எல்லாம் தெரிகிற மாதிரி தான் ஒயிடாங்கில் வச்சா தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அந்த விளாண்டுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இருந்தாலும் ஒரு சின்ன இதுதான். 2 இடத்துல பெட்ரோல் பங்க். எனக்குள்ளே இருக்கவங்கலாம் மலையில் ஏறி அப்படியே விளையாடுவாங்களேன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து வேல் ப்ரோஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணியிருந்தேன். அவங்க இது தெரியுமா, அந்த கனடாவில் இருந்தப்போ இங்கிலீஷ் எப்படி பழகுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை வந்துச்சு. சரி இங்கிலீஷ் பழகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கையில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ வேல் ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா வேல் ப்ரோஸ் இங்கிலீஷ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அவங்களோட வீடியோ பார்க்கையில் அப்படியே சரி சின்ன பசங்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேல் ப்ரோவோட வெற்றி வேலுன்றவங்களுக்கு வந்து என் வயசாகுது, அவங்க தம்பிக்கு வந்து கொஞ்சம் சின்ன வயசு தான். அப்போ அவங்களோட வீடியோ பார்க்கையில் மெயின் சேனல்னு ஒன்று இருக்கும், விளாகிங்லாம் போடுவாங்க. ஸோ அவங்க கேமிங் சேனல் போடுறதா தான் ஐடியா இருந்துச்சான். அவங்க அப்பா தான் சொன்னார் கேமிங் வீடியோவும் போடு, இந்த மாதிரி நான் சொல்கிற வீடியோவும் போடுறா அப்படின்ட்டாரான். ஸோ போடையில் இந்த வீடியோ சோலார் பேனலை வந்து கனடாவில் வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நல்ல நேம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் கேமிங் வேணாம் நம்ம விளாகிங்கே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளாகிங் ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் 1 மில்லியனை தொட போகுது. ஸோ 1 மில்லியன் தொட்டோன்னே
நம்ம அவங்கள போய் மீட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையத்தில் ஒரு கிராமத்தில் வந்து விவசாயம் பண்ணிக்கிருக்காங்க. கனடாலேருந்து வந்துட்டாங்க. பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசை தான். ஆனால் வீடு அட்ரஸ் தெரியாது. எங்கேயாச்சும் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஐடி தான் கேட்டு தான் போய் பார்க்கணும். ஸோ அந்த மலை தெரியுதா, அங்கே தான் வந்து குளிச்சிருக்காங்க. அவங்களோட வீடியோலாம் பார்ப்பேன். அப்போ வந்து குப்பை மேனி குளியல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோட லிங்க்கை நான் அந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மலையில் அங்கனுக்குள்ளே மலை இருக்குது. உங்களுக்கு ஒயிட் ஆங்கில் வச்சுருக்க வாசி இதெல்லாம் தெரியல. நம்ம வந்து இப்போ GoPro 10 இல்லை 9 வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ கம்மிங் அப் GoProவும் 9 10 இது தெரியுதா மலையெல்லாம் நல்லா இருக்குல்ல. ஸோ இன்னும் நம்ம பக்கத்தில் போகலாம். இப்போ பாருங்கள் செம்மையாக இருக்குது. இதனால் ஏன் இந்த மாதிரி வியூவை மிஸ் பண்ணோமோன்னு தெரியல. இந்த மாதிரி சந்தோஷம் என்றைக்காச்சும் ஒரு நாள் தானே கிடைக்கும். அதை நம்ம வந்து வண்டிக்கு 300 பெட்ரோல் போட்டேன். அது 300 பெட்ரோல் வச்ச இவ்வளோ தூரம் வந்திருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து இது ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது, 60 சம்திங். ஆனால் மேப்பில் பார்த்தா 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஊர்லாம் 47 45 இல்லை 50 காட்டுது. இப்போ இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. இல்லை நம்ம பக்கம்தான். செம்மையாக இருக்கலாம், நல்லா தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட் ரோடு தானடா. பாருங்கள் செம்மையாக இருக்குது. இங்கேருந்து கூட அங்கே தங்கியிருக்கவங்களுக்கு வியூ ரொம்ப செம்மையாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தான் கொடுத்து வைக்கல. எங்கனுக்குள்ளெல்லாம் இருந்துச்சுன்னா திரும்ப மலையில் போய் பிளாக் பண்ணுறதோட தெரியல. ஓகே, இந்த மாதிரி மலை பக்கத்தில் இருக்க இடத்துல பெட்ரோல் பங்க் ஓவராக இருக்குங்க. நம்ம இதோட ஒரு 4-5 பார்த்துட்டோம். ஸோ வீடியோ கட் பண்ணி எடுக்கிற வயசு உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த இது தெரிஞ்சிருக்காது, என்ன எங்கே போகிறேன்னு நினைக்கிட்டு. நம்ம வந்து GoPro நம்ம வந்து TTF பண்ண மாதிரி பெரிய இதாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எதுக்குள்ளே போகணும் பாரு, செக் பண்ணி பாரு. மேப்பை பாரு, மேப்பை பார்த்து இருந்துருக்கியா? நேராக தானா? ரவுண்டாக சுற்றி பண்ணணும் தெரியாது தலை. நம்ம பெரிய ட்ராவலராக இருந்தால் தெரிஞ்சுக்கணும். நம்மளே ஒரு பிகினர், பெரிய சின்ன வாண்டு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் சொன்ன மாதிரி நிறையா இருக்குங்க. 14 கிலோமீட்டர் இங்கே இருந்தா. அப்போ இதே மலை தான்டா. ஸோ இந்த மலைக்கு பக்கத்தில் தான் நினைக்கிறேன். வண்டியை நிப்பாட்டி போட்டு நடக்கணும். இப்போ பாருங்கள் வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்கல. மலர் கோயிலில் கூட இந்த மாதிரி வியூவெல்லாம் தெரிஞ்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் நல்லா இருக்குல்லடா இடம். இல்லை இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இங்கே பிறக்கலை, இங்கே வீடு வைக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்த பார்க்க வேண்டிய ஃபீலாக வந்துடுது. இருந்தாலும் ஒரு கற்பனை. ரோடு ஜங்ஷன் நடக்குதா இல்லை வேறு எதுவும் பாயிண்ட்டு படி போட்டுருங்க. ஆமாம் ரோடு தான் பழத்துல தார் வாடை அடிக்குதுல்ல. ஆமாம் அதே தான் இப்போ தான் வீடியோவில் சொன்னேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டேன். இந்த ரோடு தான் போடுறாங்க, கொஞ்சம் உயர்த்துறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாகவே போவோம். ஏன்னா ரோடு போடுறாங்களா, தூசிலாம் படுது, கேமராவில் எதுவும் பட்டு சின்னதாயிரும். நம்ம வந்து Redmi K20 Pro யூஸ் பண்ணுறோம், 30,000 ரூபா. அது வந்து எனக்கு வந்து ஆஃபரில் கிடச்சிச்சு. 28 ரூபாய்க்கு நான் எடுத்தேன், இஎம்ஐயில் தான் எடுத்தேன். ஏன்னா எங்களால் நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த அளவுக்குலாம் எடுக்க முடியாதுல்ல. ஸோ கொஞ்சம் கம்மியான ரேட்டில் ஒரு 15 ரூபா கட்டி தான் நாங்கள் ஃபோன் எடுத்தோம். அந்த ஃபோனில் தான் எல்லாமே பண்ணிக்கிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்போ லாரிலாம் வந்துச்சுன்னா நம்ம எங்கே நிற்போம்? இப்படி பண்ணி வச்சுருக்காங்க ரோடெல்லாம் போட்டு. விபத்து பகுதி அப்படின்னு போட்டிருக்காங்க. கொஞ்சம் பி கேர்ஃபுல்லாகவே போவோம் நம்ம. ஸோ பி கேர்ஃபுல். பக்கமாடா இன்னும் எத்தனை கிலோமீட்ரு? இன்னும் 10 இருக்கா? ஓகே, இடம் வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரைடிங்கே கம்ஃபர்டபுளே கொஞ்சம் வேறு லெவலில் தான் இருக்குது. பைக்கோட உட்காந்து ஏன்னா கொஞ்சம் இன்ஜின் ஹீட் இருக்குது பல்சர் 150ல். ஸோ அதையும் நாங்கள் உங்களை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒரே தூசியாக இருக்க வயசு அடிக்குது ஹெல்மெட்லேயும், அது இதுவும் மொபைலு கேமரா பாருங்க. எங்கே மோகன சுந்தரம் காணா?
கூட இன்னொருத்தன் வந்துருந்தேன், அவனை காணோம். டேய் இன்னும் போகணும் போல, கொல்ல தூரம் இருக்குது அதுக்கு. என்ன இதுக்கே நெளிப்பு, இந்த நெளிப்பு விட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்டா அப்போ நாங்கள்லாம் திண்டுக்கலுக்கு போனோம், 100 கிலோமீட்டருக்கு மேலே போனோம். ஆளை காணா, ரூட் இது மாட்டானடா. வந்துட்டான்டா ஜி. என்ன மாற்றலை, இதை பாருங்களேன், மாற்றவே இல்லை. நல்லா இருக்கா இதுதான். ஸோ இங்கே இருந்து வியூவை பாருங்க, வேறு லெவல். அப்படியே ஒரு தமிழ் எனக்கு ஒரு போஸே எடுத்துக்கலாம் அங்கே இருந்தேன்டா. வேமா வந்தால் தான் என்ன, ராமா தான்டா விளாகிங்க்கு ரெடியான மாதிரியே இருக்கேன். நம்ம போட்டு பழைய பேண்ட்டு சட்டை ஷூ மாட்டிட்டு வரலையா ராமா? மாட்டிட்டு வந்திருக்கேன்ல எனக்கா கொடு. சரி கிளம்புவோமா? ஆமாம். என்ன 10 கிலோமீட்டர் இருக்குமாடா? 10 கணக்கா? ஓகே ஆரம்பிப்போம். 9. என்ன சொல்கிறேன், இந்த மணி எத்தனை? சரி இந்த நான் ஃபோன்லேயே பார்க்குறேன், தெரியலையேடா அங்கேருந்து பார்க்க. சரி வாங்க அப்படியே எடுங்க போ. வாடா ராமா. மேப்பில் பாதையை பார்த்துருவாடா, இங்கிட்டும் மாறி இருப்போம். சரி மணி எத்தனை ஜி? சரி அப்போ அந்த மலையாத்தான் இருக்குண்ணா? இதெல்லாம் இல்லை, அவனுக்குள்ளே தெரிகிற மலையாத்தான் இருக்கும். அப்படியா? இன்னைக்கு குளிக்கிறோம், மஜா பண்ணுறோம். நீ வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் ரோடான்னு மட்டும் பாரு, ஜூம் பண்ணி பாரு. கணக்கு அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னோம்ல, பேரையூர் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல். பேரையூர்லாம் தாண்டி வந்துட்டோமா? இனிமேல் தானா? அப்போ பாரு, அது நல்லா பார்த்து ஜூம் பண்ணி பார்த்துக்க. நம்ம வந்து ரூட்டு மாதிரி சீனாகிற போகுது. ஸோ வளைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 600 மீட்டர் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு டேன் எடுத்துகிட்டு உள்ளே போவோம். யூடியூப்ல வந்து இன்னும் ஃபஸ்ட்டு இன்கம் கூட வரலைங்க. வந்துட்டால் நம்ம வந்து இந்த சைடு தான். லெஃப்ட்டு தான்டா, லெஃப்ட்டு. அங்கிட்டு இங்கிட்டுன்றீங்களே, ரைட்டு லெஃப்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டிங்களோ? ஓகே. அப்பா இந்த மலை தான்ப்பா. சூப்பர். 5 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படியே சர்ன்னு போயிட்டு வந்துடும். ஊர் விசேஷமாக இருக்கும் போல், ஊருக்குள்ளே விசேஷமாக இருக்கும் போல். காரு பைக்கெலாம் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டாப்பா சூப்பர். ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து கொடுக்காங்க. எனக்குலாம் இந்த மாதிரி இருக்குதாங்க ஆசை. மற்ற இடத்துலலாம் எனக்குலாம் அப்படி இருக்கவே இல்லை. கடை பாருங்கள், ரோடை பாருங்கள், அங்கனுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்குங்களா? ஆமாம், அது வந்து அதிர்ஷ்டம் இருக்கணும். எனக்குள்ளே இருக்க பல பேர் யூடியூபரெல்லாம் இருக்கலாம். இப்போ என்னை கிராஸ் பண்ண 1-2 பேர் கூட யூடியூபராக இருக்கலாம், யாருக்கும் தெரியுங்க. இப்போ நம்ம குடிக்கிற இடத்துல கூட நிறைய யூடியூபர்ஸ் இருக்கலாம், தெரியாதுல்ல. அவங்க கஷ்டப்பட்டாங்க பார்த்தீங்களா, கட்டட வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் அப்பாவோட நானும் பார்த்தேன். இப்போயும் அப்படி தான். நம்ம அப்பா அந்த வேலை பார்க்கல, நம்மளும் அவருக்கு கொஞ்சம் கை கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் கட்டட வேலைக்கு போய்க்கிருந்தேன். அப்புறமேலு எங்கள் அப்பா மேஸ்திரி வேலை எடுத்து பார்த்து அப்புறம் சொந்தமாக பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஆயிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டா
ஏன் அந்த ஹாஸ்பிட்டலு இதெல்லாம் இங்கே தானா? ஓ அதெல்லாம் ஹாஸ்பிட்டல். ஆமாம் கணக்குள்ள. ஓகே. ஸோ ஒரு பாலை ஏரியா. போங்க, எந்த வீடியோ வந்து அந்த ரோடு. டேய் என்னடா ஜூம் பண்ணி பாருன்னு சொன்னேன்ல. ஜூம் பண்ணி தான் வச்சுருந்தேன், கவனிக்கிறேன். இப்போ எந்த சைடு? அது திருப்பி அந்த பாதை, அந்த சின்ன பாதை போயிடல. இவன் பண்ணுற வேலையை பாடுறா, மாற்றி கொடுத்துட்டான். நான் அதுக்கு தான் ஜூம் பண்ணி பாடுறான்ட்டேன். ஜூம் பண்ணி தானே வச்சுருக்கேன், பக்கத்தில் வந்து ஜூம் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதா? அதே. நல்லா ஜூம் பண்ணிக்கடா. எவ்வளோ தூரம் மேப்பில் ஜூம் பண்ணிதான் அவ்வளோ தூரம் பண்ணிக்க. அந்த கரெக்டாக போது வரா. இந்த மாதிரி ஊருக்குள்ளே ஏரியாக்குள்ளே தாங்க ஸ்பீட் பிரேக் ஒரு ஓவர் இருக்குது. ஏன் பிரேக் அடித்து திருவி போகிறக்குன்னு விடிஞ்சிடும். அந்த அடுத்த ஒன்று டிராக்டர் ஆனால் வராரு. இதுடா ஸ்ட்ரைட்டாக வா. இதா? நல்ல வேலைக்கு கேட்டில் கப்பு சப்புன்ற இருந்திருப்பா. இதானடா கன்ஃபார்மா? ஓகே. இப்போ மலைஞ்சாம்பில் அங்கே கூட ஒரு டீ கடை, அதே முருகன் டீ கடை. வியூவை பாருங்க காய்ஸ், வியூவை பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. ஸோ பான்ஸ் வியூ வேற மாதிரி தான் இடம். கொய்யால இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நல்ல நாட்கள் ஆகிவிட்டது. காரில் தான் வந்திருப்பார் இஃபானு. சுற்றி வேறு விவசாயம் நடக்குதுண்ணா. இல்லை, சுற்றி வேறு விவசாயம் நடக்குது எங்களுக்குள்ளே ஃபுல்லாக. உங்களுக்கும் தெரியும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் இதே பாதையில் போட்டு ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம மலை மேலே ஏற மாதிரி தான் வரும். ஆமாம், அந்த இருக்கு ஒரு அதான் தண்ணி வர மாதிரி வருது. அதே தானா? இறங்குற மாதிரி இருக்கா? அதே தான். யூடியூபர் வர்றாங்கப்பா அப்படின்னு நினைப்பாங்களா? அதான் ஒரு காட்டுக்குள்ளே தான் பைக்கை பார்க் பண்ணணும். பாதை முடிஞ்சிச்சு. இப்போ எந்த இடத்துல போய் பைக்கு நிப்பாட்டுறது? அதெல்லாண்டா ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். இந்த இருக்குடா இதெல்லாண்டா நடந்து போனாங்க. ஆமாடா, அங்கிட்டு ஒரு பாதை போகுதுன்னா அந்த இடத்துல அந்தங்களுக்குள்ள ஒரு மோட்ரு ரூம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் பைக்கை பார்க் பண்ணியிருந்தது. ஸோ இந்த இருக்கு பாதை இருக்குது. பைக் இப்படி தான் பார்க் பண்ணணும் போல். மலையை பாருங்கள், கட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த இடம் தான் பார்க்க வேறு லெவலில் இருக்குல்ல. அவனுக்குள்ளே மலை தெரியுதான், அந்த மலைக்கு மேலே தான் ஏறன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் செம்மையாக இருக்கும், பார்த்தா தெரியும். ஆனால் இங்கேருந்து பார்த்தா தண்ணி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல எங்களுக்கு. பல தூரம் வந்தோம். எங்களுக்குள்ளே ஒரு லைட்டாக ஒரு சின்ன சீன் ஆகி போச்சு. நான் பரவாயில்ல, ப்ளூ கலர் டிஷர்ட்டு சும்மா இருக்கேன், மாங்காய் பிடுங்க வேண்டாம். நான் இத்தனைக்கு அவன் காட்டுக்காரன் நினச்சிங்களா? சும்மா எவனோ உட்காந்து பிடிங்கி தின்ட்டு தான் நினச்சிங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். சரி, என்ன சம்மந்தமே அவன் அருவா கையில் வச்சிருக்கியா, வஞ்சிக்கிறியா அப்படின்னு நினச்சேன். வரும் தெரிஞ்சவன் காட்டுக்காரன்ட்டு அடிச்சு பிடிச்சி ஒரு மாங்காய் பிடிங்க வச்சுங்க. ஏன்னா எறும்பா கடிச்சு வச்சிருச்சு. உயரமாக இருக்குன்னு சொல்லிட்டு தவுன எறும்பு கடிச்சு வச்சிருச்சு. எங்கிட்ட பார்த்தாலும் வெறும் மாங்காய் மரமாக தான். ஸோ அந்த மரத்தில் தான் பிடுங்கணும். எனக்குள்ளே பிடுங்கணும். எதாக இருந்தாலும் குடிச்சிட்டு வந்த பின்னாடி இன்னும் நிறைய மாங்காய் பிடுவோம். பாருங்க, தனியாக வடிதில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபால்ஸுக்கு பக்கத்தில் போயிட்டு விலாகிங் ஆரம்பிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி டேக் பண்ணிட்டேன். யாராச்சும் வந்து பேசினீங்கடா சேர்ந்து ட்ராவலிங் போவோம். ஓகேங்க, பக்கத்தில் போய்க்கிறோம்.
ஓவர் வெயில் வேறு. குள்ளத்தூர் ஏறி வந்துக்கிட்டே இருக்கு, நம்ம போய்கிட்டே இருக்கு. பங்கு தப்பா பேசுறீங்க. படிக்கட்டுங்க, பி சேர்ப்பா ஏறுங்க. ஸோ முன்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க யாருன்னு தெரியல. ஜி இதானான்னு கேட்டோம். ஆமாம் இதான். அப்புறம் கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் விட்டோம். அப்புறம் நின்று உங்களுக்கு பாதை தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லவங்க. பக்கத்து போய்ட்டு ஒரு நன்றியை சொல்லிடலாமா? ஒவ்வொரு இழப்பாங்க. நான் வந்தால் தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இது வந்து தேங்கி இருந்த தண்ணி எதுவுமே ஊற்றலை, எதுவும் மலையிலேருந்து வரவெல்லாம் மழையை பெய்யல, அடிக்கிற வெயிலில் தண்ணியெல்லாம் ஊற்றிருச்சு. ஸோ இப்போ கிட தண்ணி ஆயிடுச்சு. இதில் குளிக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுக்கிருக்கோம். ஒரு வழியாக இடத்துக்கு வந்துட்டோம். மேலெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் மேலே போகலாம். வெயில் ஓவர். இப்போயும் உங்களுக்கே தெரியுதான், வெயில் நல்லா சொல்லுன்னு அடிக்குது. அங்கே வச்சு மேலெலாம் போக முடியாதுல்ல. இதான் நீங்கள் சொன்ன கோயில் அங்கிள். அது நம்ம உள்ளே இருந்து. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வருது. முதல் அதிகமாக இருக்கும். பெங்கருந்துலாம் தவுவாங்கிறான். குளிர் காலத்தில் வரணும். அப்போ இன்னைக்கு போயிட்டு இன்னும் 1 இயர் பேக்கில் வரணும். போயிட்டு வருவோம். மழை சீசனில் வரலாம். இங்கே திரும்ப வேஸ்ட் ஆகிடுச்சு வந்தது. ஓகே, சாமியை மட்டும் கும்பிட்டுங்க. நான் செருப்பு போட்டிருக்கேன், சாமி கும்பிட்ற பழக்கம் இல்லை. ஸோ இங்கேருந்து இடத்த பாருங்கள். ஆனால் நாங்கள் என்ன நினச்சி வந்தோம், யூடியூப்பில் பார்க்கல தண்ணி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தண்ணியை பார்க்க வந்தோம். தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இருக்குது தண்ணி, ஆனால் அது கிட தண்ணி. குளிக்க மனசே வரல எனக்கு. என்னடா அப்படி பாசமாக இருக்கு. இந்த இடத்துல தான் அந்த வஜ்ரவேல் வெற்றிவேலும் குளித்தாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. இதே இடத்துல தான். அது ஒரு யூடியூபர்ஸ் கனடாவில் இருந்தாங்க. அவங்களே தான். ஆமாம், இந்த இடத்துல தான் அழகாக குப்பை மீனி குழின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சு குளிச்சுக்கிறாங்க. செம்மையாக இருக்கும். அவங்க வந்த இடத்துக்கு வந்துருக்கேன். ஸோ இஃபான் இந்த இடத்துக்கு தான் வந்தார் நினைக்கிறேன். ஆமாம், இஃபான் இந்த இடத்துல தான் இருந்தார். வீடியோப்பெலாம் அங்கே காட்டுறேன், ஸ்க்ரீனை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இடமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்குது. மனசே வரலாம். போகிற வழியில் திருட்டுத்தனமாக சொல்கிறேன், போகிற வழியில் மாங்காய் மரம் இருக்குது. நிறையா மாங்காய் மரத்துலேருந்து நிறையா மாங்காய் பிடிந்து வீட்டுக்கு கொண்டு வரணும். பேக் நிறையா கொண்டு போயிட்டு ஒரு சம்பவம் இருக்குது இன்றைக்கி. ஸோ குளிக்க மனசு வரல, அப்படியே கிளம்புறதுக்கு வரையே பார்ப்போம். மலைக்கு குளிக்கலான்னு வந்தால் கரும்பு திருட போகிறாங்க. இவங்களை வச்சு என்ன பண்ணேன். ஸோ இங்கேருந்து மலையோட வியூவை பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். வியூ மட்டும் தான் பார்க்க முடியும். குளிக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன் சொல்லாதா? ஆமாம், அது குளிக்க தண்ணி நல்லா இருந்தாடா. குளிக்கிறது தண்ணி நல்லாவே இல்லை. நம்மளோட ஆர்த்தர். ஸோ கரும்பு உடைக்கிற ஸ்டைலில் மட்டும் பாருங்க. அவர் பேர் ஆர்த்தரா? சொல்லவே இல்லை. டேய், அது இந்த கரும்புடா. மோனா, அது நல்லா இருக்காதுடா. என்ன அந்த கரும்பு இன்னும் வளரவே இல்லைடா. டேய், இது வெள்ளை கரும்புடா. அதான் வெள்ளை ஜூஸுக்கு இது பண்றதுடா. வெள்ளை கரும்பு நல்லா இருக்காதா? கரும்பு ஜூஸுக்கு இது பண்றதுடா. நல்லா இருக்காதுன்னு சொல்ற. ஒன்றன் கேளு, டோல்ல வேலை வைக்கல, லாரியில போகல, இதை தாண்ட வாங்கி திம்போம். கொடுத்தாங்க, நல்லா இல்ல. ஒன்றன் தான்டா நல்லா இருக்கு. ரெடி தான்ப்பா. ஸோ வந்தாச்சு, குளிச்சாச்சு. ஆனால் நான் தான் குளிக்கலாம், நீங்களை மட்டும் தான் குளிக்க விட்டேன். இப்போ வர வழியில் ஒரு ஸ்டேட்டஸ்க்காண்டி ஒரு வீடியோ மட்டும் எடுத்திருந்தேன். ஸோ அது வச்சு தான் இப்போ வீடியோ எடுக்க முடியல. திருமங்கலம் போய் போகிறதான் பேச்சு. அங்கே மலைக்குள்ளே ஒருத்தவங்க வழி காட்டினாங்கல்ல,
ஸோ அவங்க வந்து தான் இப்போ வந்து திருமணத்துக்கு ஷார்ட் ரூட் கூட்டி போகிறாங்க. ஸோ அவங்க தான் கூட்டி போகிறாங்க, அவங்களோட தான் இப்போ போய்க்கிருக்கோம். மற்றபடி பார்த்திங்கன்னா வீடியோ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி அளவுக்கு போனோம். தண்ணி ரொம்ப நல்லா இருக்குது அதுவாசி போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்திங்கன்னா கிட தண்ணி ஒன்றுமே நல்லா இல்லை. ஏன்டா வந்தோம் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. ஸோ இனி ட்ரிப்பு இந்த மாதிரி இப்போ சம்மர் காலத்தில் நல்ல ஒரு தண்ணி இருக்க, அருவி இருக்க, ஃபால்ஸ் இருக்க இடமா இருந்தால் சொல்லுங்கள். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அந்த இடத்துக்கு பார்க்கலாம். ஸோ இல்லை ப்ரோ எங்கள் ஊர்லேயே ஒரு நல்ல இடம் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அந்த ஊருக்கே வரலாம். ஸோ ஓகே, சுற்றி இருக்க மலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ட்ராவலிங் வீடியோ கொஞ்சம் அதிகமாக போட ட்ரை பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் பார்த்திங்கன்னா ட்ராவலுக்கு மட்டும்தான் நான் இந்த வீடியோ வந்து இப்போ இங்கே வந்தோம். ஆனால் தண்ணி இப்படி இருந்துருச்சு. சரி இஃபான் வந்திருக்காங்க, வேல் ப்ரோஸ்லாம் வந்திருக்காங்க, சரி நல்லா இருக்கும் இடம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஸ்டில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் விடல. முன்னாடி போகிறாங்களே, ஸோ அவங்க தான் திருமணத்துக்கு சார்ட் அவுட் கொடுக்குறாங்க. ஸோ ஓகேங்க, நம்ம வந்து நினச்சி பார்த்து வந்தது ஒரு இது, ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஏமாந்துடும். ஆனால் கடைசி வரைக்கும் குளிக்கவே இல்லை, ஏன்டா அப்படி ஆச்சு அப்படின்னு தோணிச்சு. ஸோ ஓகே, பாருங்கள் எங்கிட்ட பார்த்தாலும் விவசாயம்தான். ஸோ இவங்களாம் இருக்கப்போ ஏன் அது இது ரேட்டு ஏறுதுன்னு எனக்கே தெரியும். ஸோ ஓகேங்க, ஸோ பாய் அண்ட் சேஃபாக இருங்க. முக்கியமான ஒரு விஷயம், டிடிஎஃப் மாதிரி நம்மளும் வந்து நம்ம சேனலுக்கும் விவிஎஃப் வச்சாச்சு. அவங்க வேறு விளாகர்னு ஆரம்பிக்குதான். ஸோ அதில் வந்து வேறு விளாகர் ஸோ ஃபேமிலிக்கு எஃபர்ட் விவிஎஃப் ரைட்டா நான் இங்கேக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் ஒட்டியிருக்கேன். ஸோ என்னோடய வண்டியோட ஃபோட்டோ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து பாருங்கள். ஸோ முக்கியமான விஷயம், என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே காய்ஸ், பாய், லவ் யூ ஆல், பாய், see you.